பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆ குறித்து அவ்வளவு சொன்னாங்க. சொல்லுவாங்க, லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்தில் துஆவை விட கண்ணியமான ஒரு வணக்கம் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. துஆவை விட கண்ணியமான ஒரு வணக்கம் கிடையாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அத்ஆ மிஃப்தாஹு குல்லி கைர், எல்லா நன்மைகளுடைய திறவுகோல் என்ன? துஆ தான். எல்லா நன்மைகளுக்கும் துஆ தான் என்னங்க? திறவுகோல். எனவே இந்த துஆவுடைய ரகசியத்தை நாம புரிந்து கொள்ளணும். நாம துஆனா ஏற்கப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா நல்லோர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, என்னுடைய கவலை நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது பற்றித்தானே தவிர என் துஆ கபூலாக வேண்டும் என்பது பற்றி அல்ல. பாருங்க, ரப்பு எஜமான், நாம அடிமைகள். எஜமான் நம்முடைய கோரிக்கை ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். அவனிடம் கேட்பது நமக்கு பெருமை, அவ்வளவுதான். கேட்கிறது பெருமை. இந்த கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. இதைத்தான் இன்னொரு அறிஞர் சொன்னாங்க, என் கவலை எல்லாம் என் துஆ ஏற்கப்படுகிறதா என்பதை பற்றி இல்லை, நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோமோ என்பதை பற்றி தான். எத்தனை பேருக்கு துஆ குறித்த அக்கறை கிடையாது, துஆ செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. எனக்கு துஆ செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்பதுதான் என்னுடைய கவலையே தவிர என் துஆ ஏற்கப்படுகிறதா இல்லையா என்பது குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், இந்த பக்குவ நிலைக்கு வரணும். துஆ செய்கிற போது இந்த ஏற்கப்படுதல் அப்படிங்கிற விஷயத்தை வரக்கூடாது. நான் துஆ என் ரப்பிடத்துல கேட்கிறனே, அது எனக்கு பெரிய பாக்கியம் என்று நீங்கள் எண்ண வேண்டும். அல்லாஹ் துஆவுடைய விஷயங்கள்ல நாம கேட்கிற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற விஷயத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. முதல் விஷயம், நாம துஆ விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அவசரப்படுதல் என்றால் என்ன? யார்கிட்டையுமே நான் துஆ கேட்டேன் அல்லாஹ் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது. இந்த வார்த்தை வரவே கூடாது துஆவுடைய விஷயத்தில். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், சீக்கிரம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனா யார்கிட்டையுமே என்ன துஆ செஞ்சு என்ன கிடைச்சது? நம்மில் பலரும் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா? ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தடுத்தாங்க. தஅவுது ஃபலம் யுஸ்தஜப லீ, நான் கேட்டேன் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட அல்லாஹ்ட்ட மலையை கேட்கும்போது, அல்லாஹ் மலையை சீக்கிரம் கொடு, ஆஜிலன் கைர ஆஜிலின், தாமதம் இல்லாம சீக்கிரம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. எனவே சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், கேட்டது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனா யார்கிட்டையும் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த வார்த்தை நம்மிடமிருந்து ஒருபோதும் வரக்கூடாது.